السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. وعن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اطلب العلم إلى المهد إلى اللحد، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்தை படைத்து, இந்த அகிலத்திலே மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியவர்களே, மனிதனை தவிர இன்னும் அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான படைப்பினங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார். எல்லா படைப்பினங்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தனி சிறப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கின்றார். அது என்ன பட்டம் என்று சொன்னால், அஷ்ராஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலேயே தலை சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கும் சமயத்துல, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களிலேயுமே உலகத்திலே தலை சிறந்த படைப்பினம் எது என்பதாக கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த வண்ணமாக சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, வல்லாஹு அஅலம் வ ரசூலு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அதை மிக அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார். இருந்தாலும் ஒரு கருத்து அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆய்வுகள், ஒரு மஷூராக்கள், எது சிறந்தது, யார் சிறந்தது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. மலக்குகள் தான் சிறந்தவங்க, ஜின்னுகள் தான் சிறந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகத்திலேயே தலை சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம் தான் என்பதாக தீர்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் அப்படின்னா, அஷ்ராஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலே தலை சிறந்த படைப்பினம். சென்ற வாரத்தில் நாம இப்லீஸ் ஷைத்தானுடைய வரலாற்றை, பூர்வீக வரலாற்றை தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொன்னோம். அதில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எப்பொழுது ஹஜரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைத்தானோ, படைத்த பிறகு அல்லாஹ் சொன்னா, உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் எல்லாம் சஜதா செய்யுங்கள். மனிதன் சிறந்ததாக இருப்பதின் காரணமாகத்தான் மலக்குகள் நூறினால் படைக்கப்பட்டார்கள், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டார். அப்படி இருந்தும் மண்ணை காட்டி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நூறினால் படைக்கப்பட்டாலும் நீங்கள் மண்ணிற்கு முன்னாடி மண்டிக்குதான் ஆக வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி எல்லா நூறினால் படைக்கப்பட்ட ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைப்பினத்தில் ஒரு விசித்திரமான படைப்பினம். பெரிய நண்பர்களே, அவருடைய கால் பூமியில இருந்துச்சு அப்படின்னா தலை எங்க இருக்குது, வானத்துல முட்டும். அந்த அளவுக்கு உயரமானவர்கள். 700 ரெக்கை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு விசித்திரமான படைப்பினம் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெரிய நண்பர்களே, ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்றாங்க, எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்களிடத்துல வாழ்க்கையில ஒரு தடவை கூட வந்திருக்கிறான், எத்தனையோ நபிமார்கள் வராம கூட வந்திருக்கிறான். ஆனா ஹஜரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் தோன்றினார்களோ, எத்தனையோ சஹாபா, எத்தனையோ நபிமார்களிடத்துல ஒரு தடவை, எத்தனையோ நபிமார்களிடத்துல 10 தடவை, 20 தடவை வந்திருக்கிறாங்க. ஆனா சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மட்டும் 25,000 தடவை வந்தாங்க. தாரிபாய் 25,000 मरतबा सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास हजरत जिब्राइल अलैहिस्सलाम ने अल्लाह की तरफ से वही लाए. सुभान अल्लाह. 25,000 தடவை 25,000 मरतबा सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की दीदारी किया. अल्लाहु अकबर.
700 ரெக்கைகள் கொண்ட ஒரு விசித்திரமான பிரம்மாண்டமான ஒரு படைப்பினம் ஹதரத்தே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ் சொல்றான், நீ மண்டியிடு. யாருக்கு முன்னாடி? என்னுடைய கலீஃபா பிரதிநிதி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி நீ மண்டியிடு. இது என்னுடைய கட்டளை. அல்லாஹ் அக்பர். இதுல இருந்தே தெரியலையா, மனித படைப்பிடம் தான் உயர்ந்த படைப்பிடம். மனித படைப்பிடம் தான் உயர்ந்த படைப்பிடம். மலக்கு கிடையாது, ஜின்னுகள் கிடையாது, வேற எந்த படைப்பிடமும் கிடையாது. மனிதன் மட்டும் தான் அஷ்ராஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலேயே தலை சிறந்த படைப்பினம். அல்லாஹ்வுடைய கிருபையில மனிதன் மட்டும் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசத்துல மஸ்ஜித் நபவியில வெளிப்படையாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். பெரியன்பர்களே, இப்படி அஷ்ராஃபுல் மக்லூகாத் என்று படைப்பினங்களிலேயே மனிதனை தலை சிறந்த படைப்பினமாக படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பலத்துல பாத்தீங்க அப்படின்னா யானை பலம், மிருகங்கள் விலங்குகள் இருக்கு. மனிதனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. விலங்குகளுக்கு முன்னாடி மனிதன் நிக்க முடியுமா? சிங்கமா இருக்கட்டும், உயரத்துல ஒட்டக சிவிங்கியா இருக்கட்டும், பலத்துல ஏனையா இருக்கட்டும், வேகத்துல குதிரையா இருக்கட்டும், நன்றியில பாத்தீங்கன்னா நாயா இருக்கட்டும், எல்லா விலங்குகளுமே மனிதனை காட்டிலும் பன்மடங்கு திறமைகள் கொண்டது, பன்மடங்கு ஆற்றல் கொண்டது, பன்மடங்கு சக்திகள் கொண்டது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் நிச்சயமாக மனிதன் பலகீனமானவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அந்த பலகீனமான மனிதனுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு உயர்ந்த பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்? அஷ்ராஃபுல் மக்லூகாத், எல்லா கோடிக்கணக்கான படைப்பினங்களிலேயே மனிதனை காட்டிலும் பல மடங்கு பல விலங்குகளுக்கு அந்த ஆற்றலையும் திறமையும் கொடுத்திருந்தாலும் பலங்களை கொடுத்தாலும் மனிதன் பலகீனமானவன். அப்படி இருக்கும் சமயத்தில் மனிதனுக்கு ஏன் அஷ்ராஃபுல் மக்லூகாத் படைப்பினங்கள் தலை சிறந்த படைப்பினம் என்பதற்கு எதற்காக வேண்டி இந்த மகுடம் சூட்டப்பட்டது, எதற்காக வேண்டி இந்த பட்டம் வழங்கப்பட்டது என்பதாக ஆராயும் சமயத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கிறான். எல்லா விலங்குகளை காட்டிலும் மனிதனுக்கு தனி அந்தஸ்து கொடுத்தது ஒரே ஒரு சிந்தனை. என்ன? பகுத்தறிவு என்ற சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். எல்லா விலங்குகளுக்கும் 5 அறிவு இருந்தால் மனிதனுக்கு 6 அறிவு என்ற பகுத்தறிவு கொண்ட ஆற்றலின் காரணமாக அல்லாஹ் மனிதனை தலை சிறந்தவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கிருபையில நூறினால் படைக்கப்பட்ட மலக்காக இருக்கட்டும், நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்னுகளாக இருக்கட்டும், எந்த மிகப்பெரிய பலசாலிகளாக பலமான படைப்பினங்கள் இருந்தாலும் பகுத்தறிவுக்கு முன்னாடி எல்லாம் மண்டியிட வேண்டியதுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். சரி பெரியன்பர்களே, இந்த பகுத்தறிவு எப்படி ஏற்படும்? அல்லாஹ் அக்பர். இந்த பகுத்தறிவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பெரியன்பர்களே, கல்வியின் மூலமாக கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். इल्म के जरिए से इंसान कौन सी चीज अच्छा है, कौन सी चीज बुरा है, अपनी जिंदगी किस तरीके से गुजारना है, ये तमाम चीजें इंसान को अल्लाह जब इल्म दिया है, चाहे दुनिया के इल्म हो, दीन के इल्म हो, जो भी इल्म हो, जब इंसान को अल्लाह इल्म देता है, वो इल्म के जरिए से इंसान दुनिया को समझता है, लोगों को समझता है, ताकत को समझता है, खुदा को समझता है, रसूल को समझता है. सुभान अल्लाह. अगर इल्म नहीं होगा वो नादान नाकाम बन जाएगा, दुनिया में जीना मुश्किल हो जाएगा, उसके लिए हराम बन जाएगा. इल्म के जरिए से इंसान को अकल बढ़ती है, वो अकल के जरिए से इंसान दुनिया में ऊंचे दर्जे पर पहुंच जाता. सुभान अल्लाह. பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையிலே இந்த பகுத்தறிவு எப்படி ஏற்படும்? நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை கொண்டு எப்பொழுது நாம் கல்வியை கற்கின்றோமோ, அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, எப்பொழுது ஒரு மனிதன் படிக்க ஆரம்பித்து விடுகின்றானோ, கல்வியை கற்க ஆரம்பித்து விடுகின்றானோ, அந்த சமயத்தில் அந்த மனிதனுக்கு பகுத்தறிவு அதிகமாகின்றது. எது நல்லது, எது கெட்டது, அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய ரசூல் யார், மனிதன் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எந்த பாதை சரியான பாதை, எந்த பாதை மோசமான பாதை, எந்த பாதை தீமையான பாதை, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில அவனுக்கு வழங்கக்கூடிய அறிவை கொண்டும் ஆற்றலை கொண்டும் பகுத்தறிவை கொண்டும் கல்வியை கொண்டும் இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த மனிதன் பெற்றுக் கொள்கின்றான். கல்வி என்றைக்கு இல்லையோ அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவனாக ஆகிவிடுகின்றான். மிகப்பெரிய அறிஞர் பிலோனோ அப்படிங்கிற சொல்றார், படிக்காமல் இருப்பதை விட நீ பிறக்காமல் இருப்பது மேல்.
அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்க? ஒரு அறிஞன் சொல்றான், பிலானோ அப்படிங்கிறவன் எப்படி அப்படின்னா, படிக்காமல் நீ இருப்பதை விட பிறக்காமலே நீ இருந்திருக்கலாம். படிப்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கல்வி இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் நீ பாரம், இந்த பூமியில் நீ வாழ தகுதியற்றவன் என்பதாக கூறுகின்றான். உண்மை அதுதான், உண்மை அதுதான். கல்வி இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும்? முடியும்? சாத்தியம் அல்ல, முடியாது. உழைப்பை கொண்டு எத்தனையோ மக்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். ஆனால் 110% தான் இருக்கும். ஆனால் கல்வியை கொண்டு ஒரு மனிதன் முன்னேறுவது 90% அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக பெரியவர்களே, கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும், உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தால் கண்டிப்பாக அவன் படித்தே ஆக வேண்டும். படித்தால்தான் அந்த மனிதன், கல்வி கற்றால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். கல்வி கற்றால்தான் அந்த மனிதன் இந்த உலகத்திலே நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் சொசைட்டியில் ஒரு நல்ல பேரோடு வாழ முடியும். தன்னுடைய பிள்ளைகளும் மனைவி மக்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் என்பதாக எந்த அளவும் சந்தேகம் இல்லை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியவர்களே, குர்ஆன்ல முதல் ஆயத்து இப்ப நம்ம உங்களுக்கு ஓதி காட்டணும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلقல் இன்சான மின் அலக். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல நீங்க எந்த ஆலிமிட்ட வேணாலும் கேட்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. குர்ஆனுடைய 114 சூறால 6600க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள்ல 30 ஜுஸூல முதல்ல இறக்கப்பட்ட ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரே ஹிரால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ பட்டம் 40 வயது நெருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு சேர விட்டுட்டாங்க. கல்வத் இக்தியார் கியா. கல்வத் அப்படின்னா தனிமையா இருக்கும்னு நினைச்சார். நேரம் என்ன செய்வாரு, சத்து மாவு, தோல் துருத்தி, கொஞ்சம் தண்ணி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கால இருக்கக்கூடிய காரே ஹிரா ஜபலே நூர் என்பதாக சொல்லுவாங்க, அந்த மலைக்கு போயிடுவாங்க. போய் அங்க ஒரு குகை இருக்கு, அந்த குகையில உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தியானங்கள் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு உருவம் வந்தது. யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உண்மையான ரூபத்துல வரல, மனித ரூபத்துல வந்தாங்க. ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தாளராக இருந்தாங்க. இவங்க சொல்ல அவங்க எழுதுவாங்க. அப்படிப்பட்டவருடைய உருவத்துல தான் பெருமானார் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமா உருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அழகானவங்க. யாரு? உபை பின் கஅப் ரொம்ப அழகானவங்க. வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்க்கு முதல்ல சலாம் சொல்றாங்க ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அவங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான உருவத்தை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க மனிதனா இருந்தாலும் ஒரு விகாரமா பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிறீங்க. யார் நீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அன அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியான். அன ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குகளுக்கெல்லாம் சதருல் முமாலிகாத், நான் எல்லா மலக்குகளுக்குமே தலைவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வின் சார்பாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன், வஹி கொண்டு வந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் சார்பாக உங்களுக்கு தூது கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன? முதல் ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. அல்லாஹ் அக்பர். ஓதுவீராக. இக்ரா, நீங்கள் படியுங்கள், நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஓதுங்கள். தும் படோ. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. யாருடைய பெயரை கொண்டு நீங்க ஓதணும்? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. உம்மையும் எம்மையும் இந்த அகிலத்தை படைத்தானே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அரிபாய் முதல் ஆயத்து. சம்பாதி நல்லா இறக்கல, சாப்பிடுன்னு இறக்கல, அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல சுகபோகமா வாழன்னு இறக்கல, தீன பத்தி முதல்ல இறக்கல, குர்ஆனை பத்தி எல்லாம் முதல்ல இறக்கக்கூடிய ஆயத்து என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. கல்வி கற்றுக்கொள், ஓதுவீராக, படியுங்கள். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, படிக்காம இருந்து விடாத, முட்டாளா இருந்துடாத. படி, ஓதி 3 தடவை சொல்றாங்க. பெருமானார் சொல்றாங்க, அதுரி, எனக்கு ஓத தெரியாது, ஆனா உம்மியுன், நான் படிப்பறிவு இல்லாதவன், எழுத படிக்க தெரியாதவன், எனக்கு ஓத தெரியாதுன்னு.
ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அப்படியே நெஞ்சோட நெஞ்ச அணைச்சி அமுத்துறார். நெஞ்சோட நெஞ்சா சேர்த்து அமுத்துறார். நம்ம முன்னாள் முத்தோலி சார் இருந்தார் அமீர் கான் சாப், நவரல்லாஹு மர்ஹதஹு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானார், சொர்க்கத்துடைய இருந்த அந்தஸ்தை கொடுப்பானார். அவரு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல வாழ்ந்தார். மாஷா அல்லாஹ், காரிமா 80க்கு மேலேயே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பழைய ஆளுங்க, கவுண்டர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், பெரிய நண்பர்களே 80 வயசுக்கு பின்னாடி கூட நீங்க அவர்கிட்ட முசாபா செஞ்சிருக்கீங்களா ஃபாரூக் பாய், மை முசாபா கருங்க, முசாபா செஞ்ச ஹதீஸா குடிச்சு முசாபா செஞ்சு கத்தி பிடிப்பார். அதாவது இதயத்தோட இதயமா தழுவார். அவர் அமுத்தினார் அப்படின்னா நமக்கு நெஞ்சு வலி வந்துடும். அவருக்கு 82 வயசுக்கு மேல நம்மளால அப்படி முசாபா செய்ய முடியாது. ஆனா அவரு குடிச்சு கட்டி அப்படி அமுத்துவாரு பாருங்க, எனக்கு 2-3 தடவை நெஞ்சு வலியே வந்திருக்குது. நான் அப்படியே யோசிப்பேன், என்னடா 82 வயசுல இந்த அமுத்துறாரு இவரு, வாலிபத்துல எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு. அல்லாஹ் அக்பர், அப்படி கட்டி அமுத்துவார். அதாவது அன்பை வெளிப்படுத்தி அவ்வளவு புள்ளியமா ஆக்ரோஷமா முசாஃபா முஆனகா செய்வார். இதயத்தோட இதயமா கட்டி தழுவார். சும்மா பேருகளும் கிடையாது, அது மாதிரி அவர் செய்வார். அதே மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன், என்னப்பா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அமுத்துற மாதிரி அமுத்துறீங்க அப்படி. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரார ஹிரால அமுத்துற மாதிரி இப்படி அமுத்துறீங்க அப்படி அடிக்கடி விளையாட்டா சொல்லுவேன். பெரியன்பர்களே, அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ராயில் கட்டி அமுத்துறாரு, கட்டி தழுவுறாரு. இதயத்தோட இதயமா 3 தடவை தழுவுறாரு. முதல் தடவை தழுவுனாரு, இக்ரா, ஓத தெரியல, லா அத்ரி அன உம்மியுன், எனக்கு ஓத தெரியாது, நான் படிப்பறிவு இல்லாதவை, எழுத படிக்க தெரியாதவை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. ஹஜ்ரத் ஜிப்ராயில் சொன்னாங்க இக்ரா, மறுபடியும் கட்டி தழுவுறாரு. இப்ப ஓது முடியல, 3ஆவது தடவை கட்டி தழுவுறாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மையும் எம்மையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றாரே அந்த சகலகலா வல்லவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. அதுக்கப்புறமே பெருமானார் ஸல்லல்லாஹு வாயிலிருந்து வார்த்தைகள் வருது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். அல்லாஹ் தஆலா இரத்த கட்டியில் இருந்து மனிதனை படைத்தானே, அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீ ஓதுவீராக. அல்லாஹ் அக்பர். 5 ஆயத்து இறங்குச்சு. சரி பெரியன்பர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, குர்ஆன்ல இறக்கப்பட்ட முதல் ஆயத்து கல்வி சம்பந்தமாகத்தான் இறக்கப்பட்டது. வேற பொருள் சம்பந்தமாகவோ ஆத்ம ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ மனிதநேயத்தின் ரீதியாகவோ எந்த ரீதியாக இறக்கப்படவில்லை. முதல்ல குர்ஆனுடைய எழுத்துக்களில் ஆயத்துக்களில் இறக்கப்பட்ட முதல் ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஓதுவீராக, படிப்பீராக. படிப்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்லைனா கல்வி இல்லைனா நீ உலகத்துல மனுஷனே கிடையாது. அதனால கல்விக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தா. கல்வி கல்வி கல்வி, படிங்க படிங்க படிங்க. இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே படிக்காம போயிட்டாங்க. எத்தனையோ மக்கள் படிக்காம போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைகள் சும்மா சொல்லக்கூடாது. வீட்டுக்கு 2 பட்டதாரி இருக்கிறான். கண்டிப்பா இன்னைக்கு மறுக்க முடியாது. எல்லா பிள்ளைகளுமே கஷ்டப்பட்டு அவங்க பெற்றவங்க கடனை உடனே வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் புகட்டுகின்றார்கள். இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு 2-4 பட்டதாரிங்க கண்டிப்பா இருக்கிறார். உண்மையா இல்லையா? நிச்சயமா. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, தெருவுக்கு 1, 3 தெருவுக்கு 1, ஊருக்கு 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 பட்டதாரிங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கஷ்டப்பட்டு கடனா உடனே வாங்கி, நான் படிக்கல, என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது, கை நாட்டா இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க தலை நிமிர்ந்து நடக்கணும், 4 பேருக்கு முன்னாடி கௌரவம் வாழணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ரத்தத்தை வேர்வை துளியாக சிந்தி இன்னைக்கு எத்தனையோ பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் கல்வி இல்லை என்று சொன்னால் எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." சிந்திக்கணும் இந்த ஹதீஸ. புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டிருக்கு, "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." உங்களில் தலை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, உங்களில் தலை சிறந்தவர் யார் என்று சொன்னார், யார் குர்ஆனை கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கின்றார்களோ
அவர்கள் தான் தலை சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட பணம் காசு வந்துருச்சு நான் சிறந்தவன், என்கிட்ட பதவி வந்துருச்சு நான் சிறந்தவன், என்கிட்ட அல்லாஹ்வுடைய செல்வாக்கு வந்துருச்சு, என்கிட்ட பவர் வந்துருச்சு நான் சிறந்தவன். இல்ல, அல்லாஹ் சொல்றான் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, யார் கல்வி உள்ளவனாக இருக்கின்றானோ, பொருள் அல்ல, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாயிரு அதை பத்தி கவலை இல்ல, கல்வி இல்ல நீ டம்மி பீசுதான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்லல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நான் சொல்றது யாரோ குட்டி பேச நினைச்சிடாதீங்க, அதனால முதல்ல நான் சேஃப்டி ஆயிடுறேன். காஜி சார், நான் யாரையும் துன்புறுத்தல, நான் அமானிதமா சொல்றேன். இல்லைன்னா ஹஜ்ரத் இதுதான் மனசுல வச்சுட்டு பேசுறாரு, என்ன வச்சு தாண்டா பேசினாரு அப்படி நீங்க நினைக்க கூடாது. அப்படி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, என்னுடைய நோக்கம் அது கிடையாது. நான் சொல்லக்கூடியது பொதுவான நோக்கம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு குர்ஆன் படிக்க தெரியல, என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் படிக்க தெரியல அப்படின்னா அந்த மனிதன் எந்த நிர்வாகம், எந்த பொறுப்பு, எந்த தலைமை, எந்த விதமான பொறுப்பிற்கும் அந்த மனிதன் தகுதியற்றவன் என்பதாக சொல்றான். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் ஓத தெரியல நீ தலைவனா இருக்க முடியாது, குர்ஆன் ஓத தெரியல நீ கல்வி உனக்கு இல்ல, பகுத்தறிவு இல்ல, குர்ஆன் இல்ல, உலக கல்வி இல்ல, நீ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு நிர்வாகத்துக்கோ ஒரு பெரிய ஊருக்கோ ஒரு பெரிய நாட்டுக்கோ நீ தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லை. ஏன்? எதுவரை குர்ஆனை நீ படிக்கவில்லையோ, எதுவரை நீ கல்வி கற்கவில்லையோ உனக்கு அந்த தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. பெரியன்பர்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், உலகத்துல எத்தனையோ படிப்புகள் இருக்கு, உலக கல்வி இருக்கு, அல்லாஹ்வுடைய கிருபையில மார்க்க கல்வி இருக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். குர்ஆனுடைய சிறப்பை பத்தி சொல்றேன், கல்வியை பத்தி. பெரியன்பர்களே, உலகத்துல எத்தனை எத்தனை கல்விகள் இருக்கின்றதோ எல்லா கல்விகளுமே மனிதனுடைய பகுத்தறிவை வளர்ப்பதற்காக வேண்டியும், அந்த மனிதனுடைய பல விஷயங்கள் உலகத்தை பற்றி ஜெனரல் நாலேஜை வளர்த்துவதற்காக வேண்டியும், தன்னுடைய அறிவு பொக்கிஷத்தை அதிகரிப்பதற்காக வேண்டியும் தான் அது பயன்படுகின்றது. அதே போன்று பணம் காசை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதைத்தான் உலக கல்வி கற்றுக் கொடுக்குமே தவிர ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்ற கல்வி, மார்க்க கல்வி குர்ஆன் மட்டும்தான் கற்றுத் தருகின்றது. அல்லாஹ் அக்பர். இதை யாராலும் மறுக்க முடியாது. மறுக்க முடியுமா ஜி? மறுக்க முடியுமா? முடியாது. குர்ஆன் மட்டும்தான் ஒரு மனிதனை மனிதனாக எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி புனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு கல்வி, குர்ஆன் மார்க்க கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த மனித தன்மையை கற்றுத் தருகின்றது. முதல்ல மனுஷனா மாறு, மனுஷனா வாழு, அதுக்கப்புறம் மார்க்கம், அதுக்கப்புறம் மார்க்கம். முதல்ல மனுஷனா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கம். அப்ப மனிதனாக வாழ கற்றுக் கொடுப்பது எது? உலக கல்வி அல்ல, மார்க்க கல்வியிலும் குர்ஆன் தான் முதல்ல கற்றுக் கொடுக்குது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா சஹாபாக்களை ஒண்ணு கூட்டுவாங்க. அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி. அல்லாஹ் அக்பர். அறிபை அல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி வ முஹப்பதி வ முஹப்பத்தில்லாஹ் தபாரக வ தஆலா. 3 விஷயத்தை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. ஒன்னு குர்ஆனை கத்துக் கொடுங்க, இரண்டாவது அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் மேல நம்ம எப்படி பிரியம் கொள்ள வேண்டும் அது கத்துக் கொடுங்க, மூணாவது முஹப்பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் மேல நாம எப்படி முஹப்பத் வைக்க வேண்டும், எவ்வளவு பிரியம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், முஹம்மதுனா யாரு, நபீனா யாரு, ரசூல்னா யாரு, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய குதரத்து என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைங்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கிறது இல்ல. 24 மணி நேரம் உலக கல்வி, உலக கல்வி. அல்ஹம்துலில்லாஹ், 2 கல்வியுமே 2 கண்ணு மாதிரி. சரிபா, அதுக்குன்னு நீங்க குர்ஆனை மட்டும் சொல்லி கொடுங்க, மதரசால சேர்த்திருங்க, உலக கல்வி வேண்டாம்னு நான் சொல்லல. 2 கல்வியும் 2 கண்களை போன்றே. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இந்த 20ஆம் நூற்றாண்டுல உலக கல்வி இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவனாக ஆகிவிடுவான். ஏன்? எல்லா இடத்திலையுமே ஏமாற்றுக்கள், எல்லா இடத்திலையுமே பித்தலாட்டங்கள்,
எல்லா இடத்திலையுமே தோகா, மிகப்பெரிய வஞ்சனம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நீ இந்த, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? அல்லாஹ் அக்பர். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறிடும், போர்கள் தான் மாறுமா என்பதாக இந்த உலகமே, இந்த வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான், வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்வது என்று சொன்னால், நீங்கள் அறிவாற்றலை கொண்ட கல்வி என்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி என்ற ஆயுதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த போர்க்களத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். உங்களை தோல்வி செய்ய முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏன்? கல்வி என்ற அறிவாற்றலை என்றைக்கு ஒரு மனிதன் ஏற்றிக் கொண்டானோ, ஆயுதமாக பலமாக எடுத்துக்கொண்டானோ, அந்த மனிதனை நீங்கள் வீழ்த்த முடியாது. பெரியன்பர்களே, சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருப்பதுவே, சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருப்பதுவே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்துல யார் சிறந்தவங்க அப்படின்னு, எந்த மனிதன் சிறந்தவங்க அப்படின்னு, வாலிபர்களா அல்லது வயது உள்ளவங்களா என்பதார், முதியோர்களா வாலிபர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 100 வாலிபர்களை காட்டிலும், 100 வாலிபருடைய பலத்தை காட்டிலும் என்னிடத்திலே ஒரு வயதானவருடைய கல்வி, ஞானம், அவருடைய அனுபவம் மேலானது என்பதாக சொன்னார். 100 பலசாலிகளை காட்டிலும், 100 விவேகம், அதாவது பயங்கரமான வேகமான மனிதனை காட்டிலும், இளைஞர்களை காட்டிலும் என்னிடத்திலே ஒரு வயதானவர், அனுபவசாலி, கல்வி உள்ளவர், ஞானம் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், கல்வி என்ற மிகப்பெரிய திறமைசாலி, அவருடைய அனுபவம் என்னிடத்திலே ரொம்ப மேலானது என்பதாக சொத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஆக பெரியன்பர்களே, இன்றைக்கு உலகத்தில கல்வி இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் மதிக்க மாட்டார். இன்றைக்கு ஒரு நாடு வல்லரசு நாடு ஆகுது என்று சொன்னால் பணம் காசை வைத்து அல்ல, அந்த மனிதனுடைய கல்வி திறனை வைத்துதான் வல்லரசு நாடு என்பதாக தீர்மானிக்கப்படும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. ஒரு யூதன் இருந்தான். அந்த யூதன் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், கவனமா கேட்கிறேன். ஒரு யூதன் கிட்ட கேட்கிறான், ஏப்பா, உங்களுடைய மெஜாரிட்டி இந்த உலகத்துல ரொம்ப குறைவா இருக்கு இல்லைங்களா? இந்த மெஜாரிட்டி உங்களுக்கு ரொம்ப குறைவு. அதாவது சுதந்திர போராட்டத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹதரத்தே மௌலானா ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுதந்திர போராட்டம் 1947 அந்த சமயத்துல சுதந்திரம் பெற்றோம் பாத்தீங்களா, ஆகஸ்ட் 15. அந்த சமயத்துல இந்த உலகத்துல, அதாவது இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 கோடி பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 2 கோடி பேர் இருந்தாங்க. சில இதுல 20 கோடின்னு சொல்றாங்க, 20 கோடி கூட இருந்தாங்க. 20 கோடி மக்கள் மேல ஆங்கிலேயர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. 2 லட்சம் பேரு 20 கோடி பேர் மேல ஆட்சி செய்யறான். 2 லட்சம் தான் ஆங்கிலேயன் இருந்தான், வெள்ளையன். ஆனா இந்தியால ஜனத்தொகை எவ்வளவு இருந்துச்சு? 20 கோடி. அந்த 20 கோடி மேல ஆட்சி செய்யறான். அதே மாதிரி பெரியன்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாடி இந்த யூதர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த யூதர்கிட்ட கேட்கிறான் ஒருத்தன், ஒரு முஸ்லிம் கேட்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பசந்தீதா வாக்கியத் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஏப்பா நீங்க இந்தியால உலகத்துல உலக லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி தானப்பா, யூதர்கள் அதிகமா இருக்கிறாங்க இல்ல, ரொம்ப குறைவா இருக்கிறீங்க. ஆனா அப்படி இருந்த பட்சத்திலும் நீங்கள் எப்படிப்பா இவ்வளவு பலசாலி ஆயிட்டீங்க, இவ்வளவு பலசாலி எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். கவனமா கேட்கணும், முழு கவனத்தோட கேட்கணும். நமக்கு உண்டான பாடம் இது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உண்டான பாடம் இது. அவன் சொன்னா 3 விஷயத்தை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, யாரு? அந்த யூதன். 3 விஷயத்தை நாங்க ஃபாலோ பண்றோம், பின்பற்றுகின்றோம். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்போம். அல்லாஹ் அக்பர். முதல் விஷயம், எங்களுடைய சமுதாயம் குறைவா இருந்தாலும் பலமான சமுதாயமா எப்படி உருவானுச்சு அப்படின்னா, முதல்ல எங்க பிள்ளைங்களுக்கு உயர்தரமான கல்வியை கொடுப்போம். சாதாரண கல்வி இல்ல, சிறப்பான உயர்தரமான கல்வியை கொடுப்போம். ஒண்ணு. 2வது பாத்தீங்க அப்படின்னா பெரிய நண்பர்களே, அவங்க சொல்றாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே எங்களுடைய வியாபாரத்துடைய எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துருவோம். ஆனா நம்ம ஊருக்காரங்க இருக்கான் பாத்தீங்களா, யாரும் தப்பா நினைக்க கூட, தக்கினி நம்மள மாதிரி மோசமான பயவுலைங்க எவனுமே கிடையாது. ராவுத்தராவது பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். ராவுத்தர் குட்டி சாதாரண குட்டி கிடையாது. அவங்க அல்லாவுடைய கையில படிச்சிருவாங்க, முன்னுக்கு வந்துருவாங்க, வெளிநாட்டு பறந்துருவாங்க, எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க.
ஆனா நம்ம பசங்க இருக்கா பாத்தீங்கன்னா தக்கினி ஊருதுக்காரப்ப நானும் ஊருதுக்காரன் தான், நான் வந்து தமிழ் நானும் ஊருதுக்காரன் தான் பாவா. இப்ப என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா கீபா பேட்டா को पढ़ाया नहीं बा मेरा बेटा मेरा जैसा वाहा பண்ணான். என் பையன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவர் எந்த மூட்டை தூக்கட்டும் பாய், பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்கட்டும், அந்த நுணுக்கத்தை சொல்லி விடுவோம் பிள்ளைக்கு. கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. என்னாச்சு அப்படின்னா என்ன சொல்லுவான், நெய்வ மேரா வாகா மேர से जानता है. சொந்தமா இல்லையா? எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவார். லாரி பக்கத்து எங்க அப்பா லாரி டிரைவர். ஹஜி சார் வண்டி ஸ்டேரிங் பிடிச்சி சின்ன வயசுல ஆட்ட சொன்னா இறங்க நம்ம நம்ப उतरना फिर शैतान के बच्चे अपनी पर टीबा गाड़ी हकाल तुम्बा वो सुबह मेरे से जानते रहे எப்படிங்க மேர से जानते சொல்லி சொல்லி நம்மள வீணாக்கிட்டாங்க. நம்ம எதுவுமே தெரியல. என்ன பாய் அப்பா கஷ்டப்படுறாரு, அந்த வேலையை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். மூட்டையே தூக்கட்டும் பாய், மூட்டையே தூக்கட்டுங்க. அந்த மூட்டை தூக்க சாதாரண தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? நாம நினைச்சேன் 80 கிலோ தூக்கிடுவேன் அப்படின்னு. ஒரு நாள் வண்டி வரல, பேரிச்சம்பளம் போய் நான் இருந்து எங்கிருந்து கூட இருந்து தூக்கிட்டு வந்தேன். 80 கிலோ என்னால தூக்க முடியல, முதுவெல்லாம் வலி, இடுப்பெல்லாம் புடிச்சு போச்சு. அவன் சர்வ சாதாரணமா தூக்குறான். யாரு? அந்த தூக்குற கூலியாளி சர்வ சாதாரணமா தூக்குறான். மூட்டை தூக்குறது நீங்க சாதாரணமா எடை போடுறாதீங்க, அதுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும், சர்வீஸ் வேணும். நம்மளால முடியாது, பெரிய கேவலமா கூட நினைச்சிடாதீங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க உருதுல இருக்கக்கூடிய யாரும் கோச்சுக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் என்னோட போகட்டும்பா, நீ ஆறாமா இருப்பா, தூ ஆராம் से रहो बाबा மை வாகா படுத்தும், தூ ஆராம் से रहो அப்படின்னு ஆராம் से रहो அப்படின்னு அவனை வந்து கோழையாக்கிட்டான். நீங்க அந்த பையன் எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாம போயிட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பாய், கஷ்டம்னா என்ன, உழைப்புனா என்ன. யூதன் சொல்றான் பாய், எங்க பிள்ளைங்களுக்கு வியாபாரத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள், நெளிவு சுழிவுகள், அந்த நுணுக்கங்களை எல்லாம் சிறு வயசுல இருந்தே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அவன் ரெடி ஆயிடுவான். மூணாவது என்ன பாய் இந்த ரகசியம் அப்படின்னா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எங்க யூதன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனுக்கும் எங்களுக்கும் ஏதாவது ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். நான் எந்த ஈரான்ல இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் ஈராக்ல இருந்தாலும் சரி, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எனக்கும் அவனுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும். அவனுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நான் உதவி செய்வேன். எனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா என்னுடைய மூளையில எங்கேயோ இருப்பான், அமெரிக்கால இருப்பான், அந்த யூதன் எனக்கு உதவி செய்வான். இந்த 3 விஷயத்தை நாங்க பின்பற்றுகின்றோம். அதனால தான் எண்ணிக்கையில நாங்க குறைவா இருந்தாலும் பலத்துல நாங்க பலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இப்ப முஸ்லிமோட கேக்குறான், இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டு அப்படி, எங்கடா கத்துக்கிட்டு இதெல்லாம் அப்படி. அவன் சொல்றான், பாவி, உங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நபியா நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்துதான்டா நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. முஸ்லிமா பிறந்து முஸ்லிமுடைய பாரம்பரிய வளர்ந்து நமக்கு தெரியல சுன்னத்துனா என்ன அப்படின்னு, நமக்கு தெரியல ஒற்றுமனா என்னன்னு. பா எங்க அதிர்த்து அடிக்கடி சொல்லுவாரு, 2 வேட்டி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரூம்ல இருந்துரும், 10 சேலை இருக்காது. 10 சேலை 10 பொம்பளை ஒரு ரூம்ல விட்டுருங்க, மண்டை முடியல பிரிச்சு மேய்ச்சிடுவாங்க. 2 வேட்டி இருக்கு பாருங்க, 2 மாற்றி சொல்றேன், 2 வேட்டி இருக்கு பாருங்க, 2 வேட்டி 10 வேட்டி அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு ரூம்ல விட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான சீர்குலையும் வராது, கண்டத்துல போட மாட்டாங்க. ஆனா 2 பொம்பளைங்களை நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னா தலைமுடியெல்லாம் பிச்சுக்குவாங்க. ஏன்னா ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமை சீர்குலைந்ததின் காரணமாக நம்முடைய எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும் கல்வியில, பொருளாதாரத்துல, செல்வத்துல, ஆழ்பலத்துல நம்ம கிட்ட எவ்வளவு பலம் இருந்தாலும் நம்மிடத்துல ஒற்றுமை சீர்குலைந்ததின் காரணமாக இன்றைக்கு யார் யாரோ நம்மளை தூக்கி மிதிக்கிறான். நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. ஆனா யூதன் கிட்ட ஒற்றுமை இருக்கு. அவன் அவனுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல கல்வியை கொடுக்கிறான். முதல் விஷயம் கல்வி, 2வது ஹிக்மத்து, அவனுக்கு எல்லா வியாபார நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறான். 3வது ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கிறான். இத 3மே நாங்க கத்துக்கல, உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த உபதேசம் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். முஸ்லிம் நீங்க ஃபாலோ பண்றது இல்ல, அதனால நீங்க தோல்வியா இருக்கிறீங்க, நாங்க உயர்ந்து வெற்றியா இருக்கிறோம் என்பதாக சொல்றான். ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். ஆக பெரியம்பிள்ளை கல்வியை பத்தி பேசணும், பேசிக்கிட்டே போலாம். பெரியம்பிள்ளை கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக கல்வி கற்பது அவனின் மீது கட்டாய கடமை. உத்லுபுல் இல்மி இலல் மஹதி இலல் லஹத்.
சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கப்பட்டிருக்கு, உத்லுபுல் இல்மி இலல் மஹதி இலல் லஹது. நீங்கள் பிறப்பில் இருந்து கபருஸ்தான் செல்லும் வரை, தமிழ்ல சொன்னா நீங்கள் தொட்டிலில் இருந்து சுடுகாடு செல்லும் வரை, கபரஸ்தான் செல்லும் வரை நீங்கள் மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, ரெண்டு கல்விகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள். கல்விக்கு கரையில்லை, கற்பதற்கு வயதில்லை. கல்விக்கு கரையில்லை, கற்பதற்கு வயதில்லை. அல்லாஹ் அக்பர். ஆக பெரியவர்களே, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களுக்கு முதல் விஷயம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வியை கொடுத்தாங்க. மதீனாவுக்கு போயிருக்கக்கூடிய சகோதரர்கள் பார்த்திருப்பாங்க, அஸ்ஹாபே சுஃபஹா, திண்ணை தோழர்கள் 72 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு? 72 பேர். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போகும் சமயத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க, மஸ்ஜிதே குபா. வெள்ளிக்கிழமை அதை முடிச்சுட்டு நேரா பெருமாசம் மதீனாவுக்கு போறாங்க. அங்க போய் மஸ்ஜிது நபவி கட்டுறாங்க. மஸ்ஜிது நபவி கட்டி முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கொஞ்சம் உயரமான இடத்தை வைங்க. அதாவது திண்ணை அப்படிங்கிறது கொஞ்சம் உயரமா இருக்கும். ஏன் அது சரிசமமாவே இருந்திருக்கலாம்ல ஆரிஃப் பாய், பள்ளிவாசல சரிசமமா இருந்திருக்கலாம்ல. ஆனா எப்படி காட்டுறாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் உயரமான இடத்தை வை, கொஞ்சம் மேல அப்படியே படி மாதிரி வச்சு கொஞ்சம் உயரமா ஒரு மேடு மாதிரி ஆகும். அதுல மதரசா நடக்கும், அதுல கல்வி சொல்லி கொடுப்போம். அல்லாஹ் அக்பர். ஏன் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், கல்வி உள்ளவனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒருபோதும் சரிசமமாக ஆக முடியாது. அல்லாஹ் அக்பர். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். படித்தவர்களும் படிக்காதவர்களும் நீரும் நெருப்பும் எப்படி சமமாக முடியாதோ அதே போன்று படித்தவர்கள் தான், படிக்காதவன் படிக்காதவன் தான், இந்த ரெண்டு பேருமே சரிசமமாக முடியாது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவுரையாற்றுகின்றார். பெரியவர்களே, கல்வி உலக கல்வி கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில துஆ நடைபெற இருக்குது. நம்முடைய பள்ளிவாசல் வளாகத்துல நமது அண்ணன் அபூபக்கர் பாய் சாஹிப் தாமத் பரகாத்துஹும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆயுளிலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, அவருடைய வியாபாரத்திலும் சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மனைவி மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நோய் நொடி வாழ்க்கை இல்லாத ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையில சிஹத்தான உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்து அவங்களுடைய சங்கதிகள் கியாமத் வரை அல்லாஹ்வுடைய கிருபையில அபிவிருத்தியோடு பரக்கத்தோடு அல்லாஹ் தஆலா சாலிஹான நேர்மையான நல்ல சங்கதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து அனுப்புவானாக. ஆமீன். பெரியவர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கிட்டையுமே ஒத்த ரூபா வாங்காம இக்லாஸா மன தூய்மையா இந்த பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்க. எத்தனையோ மக்கள் வந்தாங்க, இந்த பள்ளிவாசல் பல ஆண்டு காலமா இப்படியே இருக்குது அப்படின்னு. இப்ப வந்து பார்த்துட்டு அந்த பள்ளிவாசல் தானா இது அப்படின்னு. நம்ம காதியாகும் போது ஈரோட்ல இருந்து முஃப்தி கிஃபாயத்துல்லா சாப் வந்திருந்தார். அவரு பார்த்துட்டு ஆடி போயிட்டார். என்னங்க, நான் நாமக்கல் இருந்து எத்தனையோ தடவை வந்து போயிருக்கிறேன், இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் நான் உள்ள இருக்கிறது பார்த்ததே இல்லை பாய் அப்படின்னு அவரே பிரமிச்சு போயிட்டார். அது மாதிரி பெரியன்பர்களே, யாரு பேரு புகழுக்காக வேண்டி அல்ல, இக்லாஸா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன தூய்மையா கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், செல்வந்தர்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்தால மனசு கொடுக்க மாட்டான், மனசுள்ளவங்க எல்லாத்துக்குமே எல்லா செல்வத்தை கொடுக்க மாட்டான். ரெண்டும் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய பொக்கிஷம். செல்வமும் கொடுத்து நல்ல மனசும் தாராளமா கொடுக்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த அடிப்படையில கல்விக்கூடம் அல்லாஹ்வுடைய கிருபையில கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களே, அந்த அல்லாஹ்வுடைய இந்த கல்வி கொடுத்த நோக்கமே என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு பிள்ளைகளுமே நம்முடைய மஹல்லால கல்வி கற்பது கட்டாயம். அந்த பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாத முட்டாள்களாக இருக்கக்கூடாது, படிப்பறிவு உள்ள அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் அதை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. பெரியன்பர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்லாம் மட்டுமல்ல, மற்ற உலக வாழ்க்கைக்குமே உலக கல்விக்குமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, படித்தவன் படிக்காதவன் சரிசமமாக மாட்டான், ஆனால் படித்தவன் என்று சொன்னால் அவன் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த படிப்பு தான் அவனுக்கு மிக மிக அவசியம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த படிப்பில் பண்புகள் இல்லையோ, எந்த கல்வியில் ஒழுக்கம் இல்லையோ, அந்த கல்வி கல்வியாக இருக்க முடியாது. ஹதீஸ்ல வருது, மல்லா அதபலஹு வலா இல்மலஹு. யாருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒழுக்கங்கள் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வி கொடுக்க மாட்டான்.
தமிழ்ல சொல்லுவாங்க, சில பேர் மாங்குன்னு கட்டுவான் முட்டாள்தனமா, சில பேர் படிச்சவன் சைலண்டா இருப்பான். ஒரு பேச்சு பேசினாலும் அப்படியே முழுக்கு நடிப்பான். ஏன் சார்? ஒரு பேச்சு பேசினாலும் சிறப்பா பேசுவான். பேச்சுக்கள் குறைவா இருக்கும், அர்த்தங்கள் அதிகமா இருக்கும். அதுதான் படிச்சவன் அர்த்தம். இப்ப அதுலயே தெரிஞ்சுக்கலாம். வள 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 வளன்னு பேசுறேன் பாத்தீங்களா, இவன் முட்டா பையன். படிச்சவன் அதிகமா பேசவே மாட்டான். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, படிச்சவன் தாயா, படிக்காதவன் முட்டாள் தான். சுப்ஹானல்லாஹ். ஆக பெரியன்பர்களே, படிப்போடு சேர்ந்து ஒழுக்கம், பண்புகள், இதை நாம் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஆக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில இல்மு மார்க்கத்துடைய கல்வியும் சரி, உலக கல்வியும் சரி, எப்ப கல்வி கற்றினாலும் அந்த கல்வியோடு நல்ல ஒழுக்கங்கள் கற்பது, நல்ல பண்புகள் சொல்லிக் கொடுப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்தரமான சிறப்பான பண்புள்ள ஒழுக்கமுள்ள கல்வியை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.